வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு சர்வதேச சட்டம் ஊடாகவே தீர்வு பெற முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக மீனவர் பிரச்சினை நிலவி வருகிறது. இதற்கு சர்வதேச சட்டங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நிரந்தர தீர்வை காண இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்தியா சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அந்த நாட்டின் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் பற்றிய சாசனம் நடைமுறையில் உள்ளது. அதற்கு உட்பட்டு சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மதித்து இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து உரிய சட்டங்களை உருவாக்க வேண்டும். கச்சதீவு அருகே உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் நுழைவது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியான பிரச்சினைகள் நீடிக்கின்றன. இது பெரும்பாலும் கைதுகள் மற்றும் கடல் எல்லைகள் தொடர்பான மோதல்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். At our previous levels, as far as the major macroeconomic indicators are concerned, Sri Lanka's growth, progress and advancement is inextricably linked with India. We would like to encourage Indian businesses, industrialists, investors to come and set up shop in Sri Lanka. Sri Lanka in recent times arrive at our previous levels as far as the major முல்லைத்தீவு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து விவசாய பிரதி அமைச்சர் ஆராய்ந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாய அமைப்புகள் மற்றும் கால்நடை வளர்ப்போரின் தேவைகள் பிரச்சினைகள் தொடர்பில் விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன கலந்துரையாடியுள்ளார். இந்த கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். இந்த கலந்துரையாடலில் வனவள திணைக்களத்தினால் எல்லைப்படுத்தப்பட்ட பொதுமக்கள் காணி பிரச்சினை தொடர்பிலும் வனவிலங்குகளினால் ஏற்படும் பாதிப்புகள், குளங்கள், கால்வாய்கள், புறமைப்பு பாதைகள் நிர்மாணிப்பின் தேவைகள் தொடர்பிலும், காணி விடுவித்தல், நவீன விவசாய முறை, தானிய உற்பத்தி, சந்தை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளல், மேய்ச்சல் தரையின் தேவை, நெல் கொள்வனவு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன், மாவட்ட மெலதி அரசாங்க அதிபர் சீனா ஜியகாந்த், காணி மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், மாவட்ட வனவள அதிகாரி, விவசாய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் விசேட சந்திப்பு இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சின் காரியாலயத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து ஆராயப்பட்டன. குறித்த கலந்துரையாடலில் தலைமன்னார் பியர் மீனவ கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளும், தாழ்வுபாடு மீனவ கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளும், மன்னார் பிரதேச சபை உதவியாளர் ரோய்டன் சாந்தினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி முல்லைத்தீவு இரட்டை வாய்க்கால் பகுதியில் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி முல்லைத்தீவு இரட்டை வாய்க்கால் பகுதியில் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சாலை வீதியில் வலைஞன்மடம் சந்திக்கு அருகில் விடுதலை புலிகள் ஆயுதங்களை புதைத்து வைத்திருப்பதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி 15 அடிக்கு மேல் தோண்டப்பட்ட போதும் எதுவும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி கைவிடப்பட்டது. குறித்த பகுதிக்கு அண்மையில் ஏற்கனவே பாரிய படைமுகாம் ஒன்று போரின் பின்னர் அமைந்திருந்ததாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை மாவிரத்துயிலும் இல்லத்திற்கான நிவேந்தல் குழு நேற்று தெரிவு செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவிரத்துயிலும் இல்லத்திற்கான நிவேந்தல் குழு நேற்று தெரிவு செய்யப்பட்டது.
வடமராட்சி கிழக்கில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களை இணைத்த வகையில் நினைவேந்தல் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. மாவீரர்கள் நினைவிடத்துக்கு மாவீரர் செஞ்சேரனின் தந்தை சுடர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மலர் அஞ்சலியை மாவீரர் இன்னிசையின் தந்தை ஆரம்பித்து வைத்தார். இதில் வடமராட்சி கிழக்கில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பலர் பங்கேற்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் வடமராட்சி கிழக்கு மக்களால் சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது. வடமராட்சி கிழக்கில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் இணைந்து சிரமதான பணியை மேற்கொண்டனர். யாழ்ப்பாணம் மணல்காடு கிராமத்தில் நேற்று பனம் விதைகள் நடப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் விதைகள் உறங்குவதில்லை எனும் திட்டத்தின் கீழ் நேற்று பனம் விதைகள் நடப்பட்டன. புளுஸ் அறக்கட்டளை மற்றும் புளுஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிதி அனுசரணையுடன் வடமராட்சி கிழக்கு இளைஞர்களின் ஏற்பாட்டில் நேற்று காலை 10:30 மணியளவில் பனம் விதை நடுகை திட்டம் ஆரம்பமானது. விருந்தினராக ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் சீனாவேந்தன் பங்கேற்றார். இதில் வடமராட்சி கிழக்கு சமூக ஆர்வலர்களான அகஸ்டின் கலைச்செல்வன், ஏது நிதர்ஷன், ஆவண்ணா சுரேஷ்குமார், திருமதி சுரேஷ்குமார், திருமதி தவனேசன் ஜெனிதா, பருத்துறை நகரசபை உறுப்பினர் ஜேனா ஜெயகோபி, மணல்காடு அருட் சகோதரி, மணல்காடு கிராம மக்கள் பங்கேற்று பனம்பிதைகளை நாட்டி வைத்தனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத உணவகங்களுக்கு எதிராக தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உணவகங்களின் உள்ளக பயன்பாட்டின் போது லஞ்சீட் பாவனை மற்றும் திண்மக் கழிவுகளை தரம் பிரிக்காமை தொடர்பில் 9 உணவகங்கள் வெதுப்பகங்களுக்கு எதிராக பருத்தித்துறை நகர சபையினால் 35,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல், டாக்லஸ் போல் மற்றும் நகரசபை பொது சுகார பிரசுவர் பானா தினேஷ் ஆகியோர் இணைந்து பருத்தித்துறை நகரில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். 3 உணவகங்களில் உள்ளக பாவனையின் போது லஞ்சிட் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டது. குறித்த உணவக உரிமையாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. இவர்களில் ஒருவர் தண்டப்பண தொகையை செலுத்தியுள்ள நிலையில் இரு உணவக உரிமையாளரிடம் தண்டப்பணம் அறவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை பொது சுகார பிரசுவர் பானா தினேஷ் தெரிவித்தார். அத்துடன் 6 உணவகங்கள் வெதுப்பகங்களில் திண்மக் கழிவுகளை தரம் பிரிக்காது பேணியமை திடீர் சோதனையின் போது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குறித்த கடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் என 30,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவோச்சேரி வணிகர் மன்றத்தின் புதிய தலைவர் அகிலன் முத்துக்குமார சுவாமி நேற்று கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாணம் சாவோச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தொழிலதிபர் அகிலன் முத்துக்குமார சுவாமி நேற்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்நிகழ்வு சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்ற அலுவலகத்தில் இடம்பெற்றது. சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்ற பொதுக்கூட்டம் புதிய நிர்வாக சபை தெரிவும் தென்மராட்சி கலை கலாசார மண்டபத்தில் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்றது. இதன்போது தலைவராக தொழிலதிபர் அகிலன் முத்துக்குமார சுவாமியும், செயலாளராக முத்துலிங்கம் கோகுலனும், பொருளாளராக மருதை உதயகுமாரும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இவர்கள் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றனர். இதன்போது தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் வர்த்தக சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டிருந்தனர். பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன முல்லைத்தீவு உடையார்கட்டில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் துறைக்கான பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன முல்லைத்தீவு உடையார்கட்டு வடக்கு மைதானத்தில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டார். இதில் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன், தேசிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர், தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்களான காயத்ரி தேவி, தமிழ்வாணி ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது உடையார்கட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பிரச்சினைகள் மற்றும் தேவைகள் தொடர்பில் எடுத்துரைத்தனர். மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் எனவும்
விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்தார். கிளிநொச்சி அக்கராயனில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கிளிநொச்சி கரச்சி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட அக்கராயன் பகுதியில் செயற்பட்டு வந்த உணவகம் ஒன்றில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அக்கராயன் பொது சுகாதார பரிசோதகர் ராசலிங்கம் விதுசன் கடந்த 23ஆம் தேதி உணவகத்தை பரிசோதனை செய்த போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன. அதனையடுத்து அக்கராயன் சுகாதார பரிசோதரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு விசாரணை இடம்பெற்றது. குறித்த உணவக உரிமையாளருக்கு 20,000 ரூபாய் அபராதத்தையும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரப்பணியையும் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மட்டக்களப்பு பட்டிருப்பு ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச போலியோ தின விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. சர்வதேச போலியோ தினத்தை முன்னிட்டு நேற்று மட்டக்களப்பு பட்டிருப்பு ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்வு பொறதீவு பற்றில் நடைபெற்றது. களுவாஞ்சிக்குடி பொறதீவு பற்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் மற்றும் பிரதேச சபை தலைவர்கள், பிரதேச செயலக உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகங்கள் இணைந்து பழுகாமத்தில் இருந்து வாகன பேரணியும், வெள்ளாவளி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இருந்து வாகன பேரணியும், கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்திலிருந்து வாகன பேரணியாக கோவில் பொறதீவு உதயதாரகை பொது விளையாட்டு மைதானத்துக்கு வருகை தந்தனர். பட்டிருப்பு ரோட்டரி கழகத்தினால் வாகன பேரணியில் வருகை தந்த அதிகாரிகள், தவிசாளர்கள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், திணைக்களங்கள் தலைவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வின் போது பிரதேச சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள், வைத்தியர்கள், பொறியாளர்கள், தாதியர்கள், அவசர உத்தியோகஸ்தர்கள், விளையாட்டுக் கழகங்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போலியோ நோய் தாக்கம் தொடர்பிலும் அதனை வராது தடுப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் கருத்துரைகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள அரச காணியை பாதுகாக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் சிலர் அரசாங்க அதிகாரிகளுடைய உதவியுடன் போலி காணி உறுதிகளை கொண்டு காணிகளை அபகரிக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்லடி பிரதேசத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை கல்லடி பாலத்துக்கு அருகில் முன்னெடுத்தனர். அரச காணியினை பாதுகாத்து தாருங்கள், அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் காணியில் அடிக்கடி அத்துமுறல் நடக்கின்றது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்லடி பாலத்துக்கு அருகில் நீண்ட காலமாக வடிச்சல் காணியாக உள்ள பகுதியில் அதனை நிரப்புவதனால் எதிர்காலத்தில் குறித்த பகுதியானது கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், கல்லடி தொடக்கம் காத்தாங்குடி வரையான பகுதிகளும் பாதிக்கப்பட்ட நிலைமை காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். நீண்ட காலமாக இது அரச காணியாக இருந்த இந்த பிரதேசமானது, இந்த காணியானதை இப்ப தற்போது தனியார் காணி என உறுதிப்படுத்திக் கொண்டு சில அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றது. இதற்கு உடனடியாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு மிக கட்டாயபூர்வமாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னவென்றால் இதில் இந்த கல்லடி பிரதேசத்திலே வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் கூட தண்ணிகள் இந்த வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இதனை கூட அடைத்து வைத்து மாநகர சபையின் தண்ணீர் வடிகால்களில் நிர்மாணிப்பு செய்வதற்குரிய அந்த இடமும் கூட தற்பொழுது அதையும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணி அடைப்பை அரசாங்க அதிபரும் முயற்சி செய்து, உடனடியாக அதிகாரிகள் முயற்சி செய்து இந்த காணியை அடைப்பதை நிறுத்த வேண்டும். அவர்களுடைய உண்மையான விவரங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அம்பாறை எங்கினியாக்கல நீர் மின் உற்பத்தி நிலையத்தில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை எங்கினியாக்கல நீர் மின் உற்பத்தி நிலையத்தில் இரத்த தான முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டது. மின் பொறியியலாளர் HLMC சேனாதியர தலைமையில் அம்பாறை பொது வைத்தியசாலையுடன் இணைந்த இரத்த தானம் வழங்கப்பட்டது. 65க்கும் மேற்பட்ட குருதிக்கொடியாளர்கள் குருதிக்கொடி அழைத்து வழங்கினர்.
இரத்த தான நிகழ்வில் மின் அத்தியட்சர்கள், மின்சார சபை ஊழியர்கள் மற்றும் இங்கினியாக்கல பொதுமக்கள், பல அரசு திணைக்கள ஊழியர்களும் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினார்கள். இங்கினியாக்கல நீர் மின் உற்பத்தி நிலையத்தினால் 10வது தடவையாக இந்த இரத்த தான முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊரலு மேற்கு பகுதியில் நபரொருவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊரலு மேற்கு பகுதியில் 41 வயதான நபரொருவர் 2 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோப்பாய் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குற்றச்செயலுடன் தொடர்புடைய நபரொருவர் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் ஆவார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.